கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிற சங்கீதம் 63 வசனம் வாசிக்கலாமா? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தாவீது கர்த்தரை எங்க நினைக்கிறாராம்? படுக்கையில. எங்க படுத்துக்கிட்டு இருக்காருங்க, தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ராஜாமத்துல என்னவா அவரை போய் நினைக்கிறாரா? யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் நினைக்கிறார். அந்த தெய்வ பிள்ளைகளே, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க படுத்திருக்கும் பொழுது எப்பயாவது ஆண்டவரை நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நினைக்கும் பொழுது என்ன பண்றாரா? முதல்ல நினைக்கிறார், அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தியானம். நினைவு வந்தாதான் தியானமே வரும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை நினைவுல வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை அசை போடணும். அதான் தியானம் இல்லைங்களா? அதை திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்க 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 அதை கர்த்தர் என்ன செய்வாருங்க? தருவார். உம்மை தியானிக்கிறேன். இதுதாங்க, இந்த தியானம் தான் வேணும்ல. சங்கீதம் 1 கூட சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னவா? எப்படி தியானிக்கணுமா? பிரியமா இருந்து தியானிக்கணும், சும்மா தியானிக்க கூடாது. இவர் பாருங்க, பிரியமா இருக்கிறதுனாலதான் படுத்து கிடக்கும் போது கூட வேதத்தை குறித்த நினைவோடு, ஆண்டவரை குறித்த நினைவோடு இருக்கிறார். எல்லாருக்கும் படுத்த என்ன நினைவு வரும்? ஏதோ கவலை, கஷ்டம், கண்ணீர், இல்லை நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு கடங்காரம் வருவான், என்ன பண்ண போறோம், குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம், பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், இதான் நைட்டு ஞாபகத்துக்கு வரும் இல்லை? ஆனா என்னதான் தாவீதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருந்தாலும் படுத்த உடனே யாரை நினைக்கிறாருங்க? கர்த்தரையே நினைக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் நினைக்கணுமா? சரி, இவர் இப்படி நினைப்பதற்கு என்ன காரணம்? 5 வசனம் வாசிக்கலாமா? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவாமேன். இதுதாங்க காரணம். என்னவோ பிரச்சனை இருக்கலாம் ஒரு பக்கம், ஆனா அந்த ஆத்மா எப்படி இருக்கிறதா? ஆண்டவரை குறித்து திருப்தியா இருக்குது. நிலத்தையும் கொழுமையும் உண்டது போல. உங்களுக்கு தெரியுமா, அந்த மட்டன் சாப்பிடும்பொழுது எலும்புக்குள்ள வருது பாருங்க, அதுதான் நினம். எலும்பு தட்டுனீங்கன்னா அதுக்குள்ள வரதான் நினம், இல்லை கொழுப்பு. நீங்க ஆட்டுக்கறி வாங்கும் பொழுது கொழுப்பு வாங்க பாருங்க, அது கொழுப்பு. அது ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு நல்ல புஷ்டி. அதுதான் புஷ்டின்னு சொல்றாங்க. அதை சாப்பிடும் பொழுது அந்த சரீரம் நல்ல புஷ்டியா மாறி போகுமா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அந்த ஆத்மா எப்படி ஆயிடுச்சா? புஷ்டியா இருக்குது. அந்த ஆத்மா எப்படி இருக்கான்? திருப்தியா இருக்கு. நல்ல சாப்பிட்ட திருப்தி அந்த ஆத்மாக்கு இருக்கு. இதெல்லாம் என்னங்க? வேத வசனம் இல்ல, ரகசியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள். இதான் நினம், கொழுப்பு, இதெல்லாம். ஆத்மா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படி திருப்தியான உடனே அந்த உதடுகள் என்ன செய்யுங்க? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை போற்றி பாட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தியானமும் வருது. ஆமேன். அப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம், வாய், கண்கள், இருதயம், இதெல்லாம் ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறதா, சார்ந்து இருக்கிறதா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அப்படின்னு சொல்றாரு. உதடு இல்ல, அது கூட என்ன செய்தான்? ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறது. ஆமேன். அதனால இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க ஆனந்த களிப்போடு ஆண்டவரை பாடுறீங்களா? உங்க ஆத்மா திருப்தியா இருக்கிறதா? நீங்க படுக்கையில கர்த்தரை நினைக்கிறீங்களா? ராஜாமத்துல தியானிக்கிறீங்களா? ஆண்டவர் சமத்துல கேட்டு பாருங்களேன். இப்படி இருந்தா நீங்க பாக்கியவான்கள் எல்லாமே. ஒருவேளை இல்லைன்னா அதை கர்த்தர் கொடுக்க முடியாது. ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல அருமையான வார்த்தைகளை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, ஒரு நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் ஆத்தும திருப்தியா இருக்கட்டும். அது நிமித்தம் எங்கள் உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறி உம்மை போற்றி புகழட்ட. ஆண்டவரே, அப்பா, படுக்கையில நாங்கள் உம்மை நினைத்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்களே, நன்றி. இந்த சத்தியத்தை கேட்டு கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா,
உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 38:5. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நம் போராட்டங்களை பற்றி அறியாமல் இல்லை. அவர் நம் வேதனைக்கு அக்கறை இல்லாதவரும் அல்ல. அவர் தமது குழப்பத்தின் மத்தியில் இருந்து விலகி செல்லவும் இல்லை. நமது பாவம், பதட்டம், மனசோர்வு, தனிமை, குழப்பம், இழப்பு, சந்தேகம் அல்லது நாம் எதிர்கொள்ளும் வேறு எந்த வகையான வேதனையோடும் நாம் இருக்கலாம். இவைகள் யாவையும் கர்த்தர் புரிந்து கொள்கின்றார். ஏனென்றால் நாம் உணரும் மன சுமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றார். இயேசு தனிமையில் வேதனையை பற்றி அவருக்கு தெரியாத காரியமா? அதை அவர் அனுபவிக்கவில்லையா? சிலுவையில் பிதாவானவர் கைவிடுவதை அவர் சுவைக்கவில்லையா? கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்தம் வியர்வையாக வழிந்த போது மனக்கவலையே உணரவில்லையா? தனது நண்பரான லாசரஸின் மரணத்தில் அவர் அளவில்லையா? நாம் வேதனை துக்கங்களை அறிந்த ஒரே ஒரு தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற அழுகை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைத்து, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எல்லாவற்றுக்கும் நிரந்தரமான பதிலை கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டும் விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும் முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும் மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும், சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும், ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தெகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும் நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும் தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன். ஆனால் மொர்தெகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அவை எல்லாவற்றையும் இருந்து அவனை விஷிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தெகாயை காப்பாற்றும்படி அகாஸ்வேரு ராஜாவிற்கு கால வர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால் அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தெகாய் என்று எழுதியதை வாசித்து மொர்தெகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார்.